வசந்த் வசந்த் திரு சுஜாதா அவர்கள் எழுதிய கிரைம் த்ரில்லர் நாவல். அதனுடைய பகுதியில் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல அந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்க போறோம். இதுக்கு முந்தின 5 பகுதிகளுடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபுல்லா கேட்கலாம் நீங்க. இப்போ அடுத்த பகுதி போலாம். பகுதி 6 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 22. வசந்த் அந்த பெண்ணை மறுபடியும் அணுகி, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ராகவன், கேன் ஐ யூஸ் யுவர் டெலிபோன் என்றான். அந்த கண்ணாடி போட்ட பெண் நிமிர்ந்து, யூ அகெயின் என்றாள். ரொம்ப அவசரம், காசுக்கு உண்டான காலை கொடுத்துறேன். சாரி, காசுக்கு உண்டான காசை? ஐயோ, எப்படி குழம்புது பாத்தீங்களா? தலை போற விஷயம். உதவி பண்ணீங்கன்னா என்னுடைய உயிர்ல உங்களுக்கு ஒரு எவர்சிபிள் லோட்டா எழுதி வைக்கிறேன். அந்த பெண்ணை சிரிக்க வைத்து விட்டான் வசந்த். ஆல்ரைட், அந்த கண்ணாடி அறைக்குள்ள இருக்கிற போனை பயன்படுத்திக்கோங்க. பாஸ், கை கொடுங்க. டெலிபோன்லயா? என்னடா சொல்ற? சோடியம் கிணறு. சரி, விஷயம் என்ன? புரியற மாதிரி சொல்லு. நீங்க சோடியத்தை பத்தி தகவல் சேகரிக்க சொன்னீங்கல்ல, இருக்கிற எல்லா புத்தகத்தையும் பார்த்துட்டேன். பல புத்திசாலிகள், விஞ்ஞானிகள் பேப்பரா எழுதி இருக்காங்க. எல்லாம் ஆராய்ச்சி கட்டுரைகள். அதுல ஒரே ஒரு கட்டுரையோட தலைப்பு என்ன தெரியுமா? என்ன சொல்லிடட்டுமா? சொல்லுடா. சொல்லியே ஆகணுமா? போ. ஏய் வசந்த், சொல்லுடா. கேளுங்க, நல்லா காது கொடுத்து கேளுங்க. இன்ட்ரெஸ்டிங். கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஸ்லைம் இன் an ancient well, ராஜராஜன் கிணறு, பை டாக்டர் ஹெச் அகர்வால். ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ICA. தமிழ்ல சொன்னா, புராதன ராஜராஜன் கிணற்றின் கலக்கலின் வசீகர ரசாயன அமைப்பு. வசந்த், அந்த புத்தகத்தை உடனே எடுத்துட்டு வா என்று பரபரப்புடன் சொன்னான் கணேஷ். முடியாது பாஸ், ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல இருக்கு. இந்த பக்கம் பாக்குறேன். பறக்குன்னு 4-5 பக்கத்தையும் கிழிச்சிட்டு பனியனுக்குள்ள வச்சுட்டு வந்துடவா? சேச்ச, அப்படியெல்லாம் செய்யாத. லைப்ரரியில போட்டோஸ்டேட் சர்வீஸ் இருக்குமே, பணம் கொடுத்தறேன்னு சொல்லு. காப்பி எடுத்து தருவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்டிகிள் அப்படியே காப்பி அடிச்சு பேப்பர்ல எழுதிக்கிட்டு வா. தலைகால் புரியாத ஆர்டிகிள் பாஸ். பரவாயில்லடா, காப்பி அடிச்சுட்டு வா, கிளிக்காதே. என்ன? வசந்த் அறையை விட்டு வெளியே வந்து மறுபடியும் அந்த பெண்ணிடம் சென்று, நீங்க பொய் சொன்னீங்க என்றான். வார்டன், உங்க பேரு நளினி, மிஸ் ஆர் நளினி. எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் அஸ்ட்ரல் பவர்ஸ் உண்டு. ஒரு பொண்ணுடைய மூக்கு நாஸ்ட்ரில்ஸ் மூச்சு விடுறப்போ எப்படி விரியுங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க பேரை கெஸ் பண்ணலாம். அப்படியா? மேலும் அந்த அறைக்குள்ள இருந்த ரிஜிஸ்டர்ல ஸ்டாப் லிஸ்ட்ல உங்க பேரை பார்த்தேன். உங்க லைப்ரரியில போட்டோஸ்டேட் சர்வீஸ் இருக்கா? ஒரு ஆர்டிகிள பிரதி எடுக்கணும். அவள் இப்போது வசந்தை இவன் என்ன மாதிரி மனுஷன் என்கிற மாதிரி ஆர்வத்துடன் பார்த்தாள். அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிபி ட்ரபுள். இந்த மாதிரி நீங்க எத்தனை பொண்ணுங்களை அப்ரோச் பண்ணியிருக்கீங்க என்று கேட்டாள் அந்த பெண். வசந்த் அடிபட்டவன் போல, பெக் யுவர் பர்டன். நான் ரொம்ப சீரியஸான இளைஞன். எனக்கு வாழ்க்கையில சோடியம் ஒண்ணுதான் இன்ட்ரெஸ்ட். அவள் சிரித்து விட்டு, ஆர்டிகிள் என்னன்னு சொல்லுங்க என்றாள். ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல இருக்கு, வாங்க காட்டுறேன். வசந்த் மறுபடி அந்த அலமாரிக்கு சென்று அந்த புத்தகத்தை எடுத்து அடையாளம் வைத்திருந்த பக்கத்தில் பிரித்து பார்த்து விட்டு திடுக்கிட்டு போனான். என்னடா அது, ஜீனி வேலையா இருக்கு? சுற்றுமுற்றும் பார்த்தான். எல்லோரும் ஆழ்ந்து படித்துக் கொண்டிருந்தார்கள். மௌனம். டெலிபோன் செய்துவிட்டு வருவதற்குள் அந்த பக்கங்களை யாரோ கிழித்து எடுத்து விட்டார்கள். என்ன கிடைச்சுதா என்று அந்த நளினி அருகே வர, வசந்த் சட்டென்று புத்தகத்தை புரட்டி வேறு கட்டுரையை தேர்ந்தெடுத்து, இதான் என்றான். அவள் அதில் விரலை வைத்துக் கொண்டு எடுத்து சென்றாள். 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க, காப்பி ரெடியா இருக்கும். அதுக்குள்ள நான் ஒரு காஃபி அடிச்சிட்டு வந்துடுறேன். உங்க பேர் சொல்லலையே? கோவிந்தா என்று கூறிவிட்டு புறப்பட்டான். அடுத்த முறை இந்த லைப்ரரிக்கு மாறு வேஷத்துலதான் பாஸ் போக முடியும். ஏதோ சொல்லிட்டு தப்பிச்சு வந்துட்டேன். கிழிஞ்சிருந்தது, பக்கங்கள் நீக்கப்பட்டு விட்டன பாஸ். இதுல இருந்து என்ன தெரியுது? என்னை யாரோ தொடர்ந்து லைப்ரரிக்கு வந்திருக்காங்கன்னு. அந்த ஆர்டிகிள நாம பார்க்க விடாம பண்ற அமைச்சர் முயற்சிடா இது. அதுல என்னதான் எழுதி இருந்தது? எனக்கு என்ன பாஸ் தெரியும்? எனக்கு ஒன்னும் புரியல. சாவகாசமா படிச்சுக்கலாம்னுட்டு உங்களுக்கு போன் செய்ய வந்தேன். அதுக்குள்ள சிட்டா பறந்துருச்சே. ஜேர்னல் பேர் என்ன என்றான் கணேஷ். ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த CIA. சரி, தேடி பாத்திரலாம். ரகசியம் அதுலதான் இருக்குன்னு இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு.
சபாஸ்ரா, நீ எப்படியாவது ராத்திரிக்குள்ள அந்த ஆர்டிகிள மறுபிரதி எடுத்து பார்த்துட்டு நகல் எடுத்துட்டு வந்துரு. என்ன? ஆமா, எங்க போவ? சரித்திர பேராசிரியர் ஆச்சு, இப்ப ரசாயன பேராசிரியர் ஒருத்தரை பிடிச்சுக்க வேண்டியதுதான். சரி, என்ன பண்ணுவியோ, ராத்திரிக்குள்ள ஆர்டிகிள் வந்தாகணும். வந்துரும், கவலைப்படாதீங்க பாஸ். சின்னதா ஒரு போன் அடிச்சுக்கலாமா? இனியாவா? ஆமா பாஸ், கல்யாண மண்டபம் விசாரிச்சு வச்சுக்கணும், குதிரை நுழையுமான்னு பாக்கணும். ஹலோ, கொஞ்சம் இனியா போடுங்க. குதிரையா? வடக்கத்தி கல்யாணமா? இல்ல பாஸ், வடக்கத்தி கடத்தல். ஓ, ஹலோ இனி, இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே, ராஜபார்வை பாத்தியா? ஓ, பக்கத்துல அப்பா இருக்காங்களா? கொஞ்சம் கல்யாண மண்டபத்தோட பேரு, ஊரு, ஜாதகம் எல்லாம் சொல்லிட்டனா சௌகரியமா இருக்கும். கணேஷ் யோசனையில் இருந்தான். ரசாயன கட்டுரைக்கும் ராஜராஜன் கிணற்றுக்கும் என்ன சம்பந்தம்? விந்தையாக இருக்கிறது. ரசாயனம் இந்த விவகாரத்தில் அடிக்கடி வருகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு, டைட்டானியம். கணேஷ் சற்று நேரம் எல்லாவற்றையும் கழற்றிவிட்டு ஏகாகிரக சிந்தையாக யோசித்து பார்த்தான். இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு ஒட்டு இருக்க வேண்டும். முதலில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல விசாரித்தார்களா என்று ராஜேந்திரனை கேட்க வேண்டும். வசந்த், கொஞ்சம் சுருக்கமா பேச்ச முடிச்சுக்கிறியா? டெலிபோன் வேணும்டா. பை நீ. கனா காண்ற போது அமெரிக்கா பார்ட்டி வந்தானா விரட்டி விட்டுடு. என்ன பாஸ், யாருக்கு போன்? கொஞ்சம் ராஜேந்திரனை கூப்பிடு. வசந்த் மறுபடி நம்பர்களை சுழற்றும் போது, பாஸ், ஏதாவது கிணத்துக்குள்ள தென்பட்டுதா என்று கேட்டான். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுரா. தங்க காசு தானே? இருக்கலாம். தங்க காசு இல்ல தானே? அப்படியே இருக்கலாம். வசந்த், அந்த கிணத்துல தங்க காசுகளை போட்டுட்டதா கல்வெட்டு குறிப்பு இருக்கு. என்னவோ அது நிஜம்தான். ஆனா இவங்க தேடுறது தங்க காசுகளான்னு ஊர்ஜிதமா எனக்கு இன்னும் தெரியல. ஹலோ, கொஞ்சம் டிஐஜி கூட பேசலாமா? என் பேர் வசந்த், லாயர் வசந்தோட அசிஸ்டன்ட். தேங்க்ஸ். பாஸ், ராஜேந்திரன் ராஜராஜன் கிணறு, ராஜேந்திரன் டிஐஜி. சரித்திரம் எப்படி மாறி போச்சு பாருங்க. அப்பா பிள்ளையா இருந்தவங்க கிணறும் போலீஸ் ஆபீசருமா மாறி போயிட்டாங்க. என்ன இது ஒற்றுமை? சார் வணக்கம், நான் தான் வசந்த். கணேஷ் உடனே டெலிபோனை பிடுங்கிக் கொண்டு, ராஜேந்திரன், தொல்பொருள் இலாக்காவுல விசாரிச்சீங்களா? சொல்லி இருந்தனே என்று கேட்டான். விசாரிச்சேன் கணேஷ், அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரிப்போர்ட் என்ன சொல்லுது? யூசுவல் கவர்மெண்ட் வள வள. ராஜராஜன் கிணற்றில் தங்க காசுகள் போடப்பட்டிருப்பதை பற்றி கல்வெட்டு செய்திகள் இருப்பது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிந்த விஷயம். அந்த காசுகள் மறுபடி 14ஆம் நூற்றாண்டில் கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டன என்றும், நாகப்பட்டன் என்கிற ஒருத்தன் அவைகளை கவர்ந்து சென்று விட்டதாகவும் போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன. இப்போது அந்த காசுகள் எங்கிருக்கின்றன, யாரிடம் இருக்கின்றன என்பது பற்றி பற்பல அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது பற்றி மேற்கொண்டு தகவல் தந்தால் நன்றி உடையவர்களாக இருப்போம். சரிதான் என்றான் கணேஷ். அவங்க என்ன சொல்றாங்க புரியுதா கணேஷ்? தங்க காசு இருந்தது கிணத்துல, ஆனா இப்ப இல்லைங்கிறாங்க. இருந்தாலும் இருக்கலாங்கிறாங்க. நடுவுல யாரோ அதை அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு பட்டண சொல்றாங்க. இது பத்தி பேராசிரியரை நான் கேட்டு பாக்குறேன், அப்பதான் ஊர்ஜிதமாகும். அப்புறம் கணேஷ், அந்த பூலமங்கல் ஆசாமி குத்தப்பட்டு செத்தான்னு சொன்னீங்க பாருங்க, அத கொஞ்சம் நான் விசாரிச்சேன். சிலதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. ஆசாமி குத்தப்பட்டதுக்கு நாள் உக்கல் வந்திருக்கான் ஒரு நண்பரை பாக்குறதுக்கு. அந்த நண்பனை புடிச்சு தீர விசாரிச்சதுல தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. அந்த ஆளு நண்பன் கிட்ட சொன்னானா, உக்கல்ல அந்த கிணத்தை பத்தி ஏதோ வினோதமா நடக்குதுப்பா. எனக்கு அந்த ராஜராஜன் கிணத்தையும் பாக்குறது தான் டியூட்டி. அத பாத்துட்டு வர நேத்து ராத்திரி போனேன். அங்க கோஷ்டியா 4-5 ஆசாமிங்க வேன்ல வந்து இறங்கி பக்கெட்டா அந்த கிணத்துல ராத்திரியில தண்ணி இறைச்சாங்களாம். இவன் போய், இத பாருங்க, எதுக்காக பாலுங்கிணத்துல ராத்திரியில தண்ணி இறைக்கிறீங்க? இது சர்க்கார் கிணறு, நான் தான் இதுக்கு காவல்காரன்னு சொல்ல அவனை போடான்னு விரட்டி விட்டுட்டாங்களாம். மறுநாள் அதை பத்தி பட்டணத்துக்காரங்க பார்வையாளர்கள் யாராவது வந்தா ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொன்னானா. அத சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கான். மறுநாள் அதுக்குள்ள குத்தப்பட்டிருக்கான். சுருங்க சொன்னா சம்பவ தினத்துக்கு முதல் நாள் வேன்ல வந்து தண்ணி இறைச்சிருக்காங்க. தண்ணி இறைச்சிருக்காங்களா இல்ல சேகரிச்சிருக்காங்களா என்று கேட்டான் வசந்த். அது என்னவோ சரியா தெரியல. கிணத்துல தண்ணியை யாராவது சேகரிப்பாங்களா? அதானே. அப்புறம் ராஜேந்திரன்,
அந்த அருணா என்டர்பிரைசஸ் பத்தி விசாரிச்சீங்களா? விசாரிச்சுட்டேன் கணேஷ். பிசினஸ் எல்லாம் பார்த்தா நிழலா எதுவுமே இல்ல. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்க. பெல்ஜியம்ல ஒரு கம்பெனி மிஷனரி ஏஜென்சி எடுத்திருக்காங்க. அப்புறம் மேற்கு ஜெர்மனி ஹிடல்பர்க் மாதிரி ஒரு கம்பெனி பிரிண்டிங் மிஷனரி ஏஜென்சி ஆக்சுவல் யூசர்ஸ் லைசன்ஸில் இறக்குமதி பண்ணி கமிஷன் வாங்கிக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்டிங் விக்ஸ் தலைமயிர். ஆமா, அது ஒண்டிதான் இந்தியாவுல சல்லீஸா கிடைக்கிற சமாச்சாரம். ஸ்ட்ரைக் எதுவும் இல்லாம தானே வளர்ந்துகிட்டு இருக்குது. கணேஷ் சிரித்து விட்டு, தலைமயிருக்குள்ள எதுவும் பொதிந்திரலையே, ஒப்பியம் வைரம் இது மாதிரி அப்படியெல்லாம் எதுவும் இருக்கிறதா தெரியல. இருந்தும் இந்த கம்பெனிய இன்டெலிஜென்ஸ் லிஸ்ட்ல போட்டிருக்கேன், வாட்ச் பண்ணி பாக்குறோம். கணேஷ் சந்தேகப்பட்டா அதுல ஏதாவது விஷயம் இருந்துதான் ஆகணும். அருண் பிரசாத்தோ என்னவோ ஓனர் பேரு. நான் எல்லாத்தையும் தீர விசாரிக்க சொல்லி இருக்கேன் கணேஷ். கணேஷ், நீங்க என்ன சொல்றீங்க? அந்த கிணத்துல தங்க இல்லைங்கிறீங்களா? நான் இது வரைக்கும் எதுவும் முடிவுக்கு வரல ராஜேந்திரன். தனித்தனி துண்டுகளாக இருக்கு எல்லாமே. இப்பதான் ஒட்ட வைக்கலாமான்னு பாக்குறேன். அந்த கிணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டீங்கல்ல? செஞ்சாச்சு. கணேஷ் டெலிபோனை வைத்து விட்டு, வசந்த், நீ மறுபடியும் உக்கல் போறியா? சரி பாஸ், மாறு வேஷத்துல என்றான் கணேஷ். அத்தியாயம் 23. என்னது, நான் மாறு வேஷத்துல போகணுமா? எதுக்கு பாஸ் என்றான் வசந்த் சற்று அதிர்ந்து போய். அந்த வியாபாரம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நீ தான் நல்லா வேஷம் முடிவியே, கேள்விப்பட்டிருக்கேனேனா? எப்ப பாஸ்? நான் சின்ன வயசுல ஒரே ஒரு தடவை பள்ளிக்கூடத்துல பாரதியாரா வேஷம் போட்டுக்கிட்டு ஸ்டேஜ் பூரா தலைப்பாவை இழுத்துக்கிட்டு கப்பலோட்டிய தமிழனை கவுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் வேஷம் போடுறது இல்லைன்னு எங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். சரி, என்ன வேஷம் போடணும்? அப்படி ஏதாவது இம்பாசிபிளா சொல்லுவீங்களே நீங்க. நீ என்ன வேஷம் போட்டுக்கறியோ கொஞ்சம் நம்பும்படியா போடாத. அங்க போய் கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்ச நாள் பஸ் ஸ்டாண்ட்ல அலைஞ்சு அந்த 10க்கு 40 பார்ட்டிய எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணும். என்ன என்ன வியாபாரம்னு தெரியாம பேந்த பேந்த விழிக்கிறதாங்க. கண்டுபிடிக்கிறேன் வசந்த். கண்டுபிடிக்காம தொடரும் போறது இல்லைன்னு வச்சிருக்கீங்களா பாஸ்? அந்த கட்டுரைய மறுபடி எப்படியாவது கொண்டு வந்துட்டா தெரிஞ்சு போயிடும். நீதான் அந்த ஏதோ கெமிஸ்ட்ரி பேராசிரியரை தெரியும்னு சொன்னியே, பேராசிரியை இங்க கூட பெண்பாளா? அவங்களுக்கு ஒரு தடவை கிரிக்கெட் மேட்ச்ல தர்மாஸ் பிளாஸ்க் நிறைய பால் வாங்கிட்டு வந்தேன். அப்பத்துல இருந்து பழக்கம். வயசு 30 தான் ஆறுது. என்கிட்ட ரொம்ப ஒரு அக்கா தம்பி மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட். விவரங்கள்லாம் வேண்டாம். சாயங்காலத்துக்குள்ள அந்த கட்டுரை எனக்கு வந்தாச்சு, கவலை விடுங்க பாஸ். நான் கோவிந்தா சொம்பு ஒண்ணு எடுத்துக்கிட்டு திருப்பதி வேண்டுதல்னு சொல்லி மொட்டை அடிச்சுக்கிட்டு போகட்டுமா அங்க? இல்ல வசந்த், ஏதாவது நம்பும்படியா போ. எனக்கு என்னவோ ஒரு சின்ன மீச, கன்னத்துல ஒரு கருப்பு மச்சம், கொஞ்சம் விந்தி வந்தி நட, இது போதும்னு தோணுது. அதுக்கு முன்னாடி கட்டுரைய வரப்பாரு. வசந்த் செல்ல கணேஷ் தன் கேஸ் கட்டுகளை பார்க்க விளைந்து அவைகளை பிரித்தான். காவேரி பேப்பர் மில்ஸுக்கும் சென்னகேசவனுக்கும் ஒரு சின்ன சிக்கலான வழக்கு. பேப்பர் மில்லின் சார்பாக அவன் வழக்காட வேண்டும். பகாஸ் சப்ளை செய்து அதிலிருந்து நியூஸ் பிரிண்ட் உற்பத்திக்கும் புதிய முறைக்கு அந்த மில்லை விரிவுபடுத்தும் திட்டத்தில் கரும்பு பயிரிடுபவர்களின் கோஆபரேட்டிவ் நிறுவனத்தின் சார்பில் சென்னகேசவன் ஆலை சக்கையான பகாஷை தருவதாக வாக்களித்து விட்டு இப்போது கையை விரித்து விட்டதால் காவேரிக்கு ஏகப்பட்ட நஷ்டம். கணேஷ் கொட்டாவி விட்டான். காவேரியின் இன்ஜினியர் பின்னணி செய்தியாக அவனிடம் காகிதம் செய்யும் பல முறைகளை பற்றிய ஒரு குண்டு புத்தகத்தை வேறு கொடுத்து போயிருந்தார். அதை அசுவாரஸ்யமாக புரட்டினான். மனம் உக்கல் கிராமத்திலேயே இருந்தது. ஒரு சங்கிலி, ஒரு தொடர், ஒரு கண்ணி கிடைத்து விட்டால் போதும். 10க்கு 30 எப்போது? 10க்கு 40 விட ஸ்லாக்கியமான. The soda process uses caustic soda, sodium hydroxide. The Kraft or sulfate process results in a stronger fiber. Sodium monosulfate is one of the newer working methods. கணேஷ் விழித்துக் கொண்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் மோனோசல்பேட் எங்கோ பார்த்திருக்கிறோம். ஆம், அந்த துண்டை வசந்த் பொறுக்கி கொண்டு வந்த துண்டை ஆராய்ச்சி சாலைக்கு அனுப்பி கிடைத்த ரிப்போர்ட்டில் கணேஷ் தொடர்ந்து படித்தான். The logs are sliced and the slices broken up into chips from 1/4 to 1 inch size and pressure cooled in a steam heated digester chip. Ganesh, Sabash, Marathundu. To make proper dimensionally
stable and for good finish China Clavy டைட்டானியம் ஆக்சைடு. டைட்டானியம் ஆக்சைடு இதையும் பார்த்த ஞாபகம் கணேஷுக்கு சற்று புரிய ஆரம்பித்தது. பேப்பர் தயாரிக்கிறார்கள், நல்ல தரமுள்ள பேப்பர். அந்த அருணா இண்டஸ்ட்ரீஸின் பலதரப்பட்ட பிசினஸ்களில் ஒன்றாக இருக்கலாம், அல்லது பேப்பர் முக்களின் பக்கலில் பேப்பர் எப்படி தயாரிக்க முடியும்? ஏதாவது ரகசிய பத்திரிகையா, சதி இலக்கியமா? கணேஷ் கொஞ்சம் யோசித்தான். சைசிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் விச் ரெசின் is the most common render the paper resistant to penetration by water. அட, இப்படி இருக்குமோ? கணேஷுக்குள் மின் புயல் அடித்தார் போல எண்ணங்கள் பறந்தன. இப்படித்தான் இருக்க வேண்டும், அல்லது இப்படியா? எங்க போய் தொலைந்தான் இந்த வசந்த்? இந்த சமயத்தில் என் சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ள இல்லாமல் போய்விட்டானே. டெலிபோனை எடுத்தான், சுழற்றினான். மறுமுனை கிர்ங்க. கணேஷ் ஒரு காகிதத்தில் காகித தொழில்கள் என்ன என்ன என்று எழுதி பார்த்தான். ராஜேந்திரன், நான் தான் கணேஷ். அந்த கேஸ்ல ஒரு பிரேக். என்ன கணேஷ்? அவங்க காகிதம் சம்பந்தப்பட்ட ஏதோ செய்யறாங்க. காகிதமா? ஆமா, காகிதம் தயாரிக்கிறாங்க, அல்லது காகித தயாரிப்போட சம்பந்தப்பட்ட ஏதோ செய்யறாங்க. பல்பு செய்யறது, இப்படி ஏதாவது. கொஞ்சம் இருங்க, பறக்காதீங்க என்றார் ராஜேந்திரன். அங்க இருந்த ஒரு ஆளோட வியாபாரம் பேசிட்டு இருக்கிறப்போ அவன் கையில ஒரு பார்சல் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருந்தான்னு சொன்னேன்னுல்ல? ஆமா. அடுத்த தடவை வசந்த் அவனை சந்திக்க போன போது அந்த பார்சலில் இருந்தோ அல்லது அதோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணுல இருந்தோ விழுந்த பொருள் ஒன்ன பொறுக்கிக்கிட்டு வந்து அத கூட நான் உங்ககிட்ட போலீஸ் லாப்ல அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் தரும்படி கேட்டு விட்டேன்னு ஞாபகம் இருக்குல்ல? அடுத்த தடவை வசந்த் அவனை சந்திக்க போன போது அந்த பார்சலில் இருந்தோ அல்லது அதோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணுல இருந்தோ விழுந்த பொருள் ஒன்ன பொறுக்கிக்கிட்டு வந்து அத கூட நான் உங்ககிட்ட போலீஸ் லேப்ல அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் தரும்படி கேட்டுக்கிட்டேனே, ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு, சொல்லுங்க. அந்த ரிப்போர்ட்ல சொன்ன பொருட்கள் எல்லாம் பேப்பர் தயாரிக்கிறதுல உபயோகப்படுற ரசாயன பொருட்கள். சரி, அந்த துண்டு என்னதான்னு சொல்றீங்க கணேஷ்? சரியா தெரியல. ஒருவேளை மரத்துண்டா இருக்கலாம். பேப்பர் தயாரிக்கிற மெட்டீரியல் சின்ன சின்ன துண்டுகளா மரத்தை வெட்டிதான் பேப்பர் தயாரிப்பாங்க. அந்த துண்டுகள்ல ஒண்ணு பேப்பர் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கெமிக்கலா ட்ரீட் பண்ண துண்டா இருக்கலாம். அதான் தப்பி தவறி அந்த பார்சலோட ஒட்டிக்கிட்டு வந்திருக்கணும். பேப்பர். பேப்பர். இருங்க கணேஷ், இந்த கேஸ் நான் நினைக்கிற மாதிரி இல்ல, பெரிய விஷயம்தான். உடனே வரீங்களா? முதல்ல அந்த அருண் என்டர்பிரைசஸ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கணேஷ் கிட்ட ஒரு கட்டரை எடுத்துக்கிட்டு வரும்படி சொல்லியிருக்கேன். அது வந்ததும் இன்னும் கொஞ்சம் தெளிவாகும்னு நம்புறேன். சரி, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, நாங்களும் இப்பவே தீவிரமா விசாரிக்க போறோம். ராஜேந்திரன், ஏதாவது இண்டிகேஷன் தெரியுதா உங்களுக்கு? ஆமா கணேஷ், ஆமா. நீங்க இப்ப சொன்னதுல இருந்து புடிச்சுக்கிட்டேன். என்ன, இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கீங்களே, இதையும் கண்டுபிடிங்களே. போலீஸுக்கு கொஞ்சமாவது விட்டு வைங்க கொஞ்சம் வேலைய என்று சிரித்துக் கொண்டே டெலிபோனை வைத்து விட்டார். கணேஷ் சற்று நேரம் ரிசீவரை வைத்துவிட்டு பார்த்து கொண்டான். வசந்துக்காக காத்திருந்தான். இப்போதைக்கு வருவான் போல தெரியவில்லை. கேஸ் கட்டை மறுபடி பார்த்தான் கணேஷ். எண்ணம் அதில் செல்லவில்லை. கிணற்றையே சுற்றியது. காகிதம், கிணறு. காகித உற்பத்திக்கும் கிணற்றுக்கும் என்ன சம்பந்தம்? கோர்ட்டுக்கு சென்று ஆஜராகி அந்த சிக்கலான வழக்கின் மந்தமான போக்கில் அவன் மேம்போக்காகத்தான் ஈடுபட்டான். உள்ளே கிணறு உறுத்தி கொண்டே இருந்தது. சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் வசந்த் வரவில்லை. கணேஷுக்கு பதற்றம் தான் அதிகரித்தது. கோர்ட்டை விட்டு மீண்டும் அலுவலக அறைக்கு வந்த மாத்திரத்தில் பேராசிரியர் அப்பாதுரையும் அவர் மகள் இனியாவும் வந்து சேர்ந்தார்கள். கணேஷ், ஒரு முக்கியமான விஷயம் என்றார் பேராசிரியர். என்ன சார்? பேராசிரியரின் முகம் சற்று சுருங்கி கவலையுடன் இருந்தது தெரிந்தது. எனக்கு ஆதாரமா ஒரு சந்தேகம் கிளம்பி இருக்கு. என்ன சந்தேகம் சார்? என்ன சந்தேகம் என்று எதுவும் சொல்லாமல் பேராசிரியர் சிந்தனை வயப்பட்டு இருந்தார். சே, எப்படி சாத்தியம் இது என்றார் அவரே. கணேஷ் இனியாவை கேள்விக்குறியுடன் பார்த்தார். மறுபடி உக்கல் போகணுங்கிறார் என்றாள் இனியா. வேண்டாம் இனியா, நானும் வசந்தும் போக போறதா இருக்கோம். என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க போக போறீங்களா? அப்ப நாங்களும் வரோம் என்றார் பேராசிரியர். இனியாவுமா? ஆமா. இந்த சமயத்துல அங்க வர்றது சரியில்லை இனியா. அந்த இடத்துல வினோதமான காரியங்கள் எல்லாம் நடக்குது என்றான் கணேஷ் இனியாவிடம். இல்ல கணேஷ், நாங்க போயே ஆகணும். இல்லனா எனக்கு தலையே வெடிச்சு போயிடும்.
அவ்வளவு முக்கியமான ஜோலி இருக்கு எனக்கு என்றார் பேராசிரியர். உக்கல்ல எங்க? ராஜராஜன் கிணத்துல. சரிதான், நீங்களும் கிணத்து இன்னும் விடலியா என்று வசந்த் உள்ளே கேட்டுக்கொண்டே நுழைந்தான். ஹலோ இனியா, ரகசிய ராத்திரி புத்தகமே, எப்படி இருக்க? எல்லாரும் நலமா? அமெரிக்கா மாப்பிள்ள நலமா? ஏய் வசந்த், போன காரியம் என்னாச்சு என்று கேட்டான் கணேஷ். பாஸ், கிடைச்சிருச்சு. அந்த ஆர்டிகிள் பேரறிஞர் அண்ணா டெக்னாலஜிக்கல் பல்கலைக்கழகத்துல. வசந்த், தி ஆர்டிகிள் பிளீஸ். அந்த யூனிவர்சிட்டி பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும் என்றான் கணேஷ். நானும் வந்தே ஆகணும் என்றார் பேராசிரியர் மீண்டும். அழைச்சிட்டு போறோம் சார், கவலைப்படாதீங்க என்றான் கணேஷ். ஆமா, நீங்க எதுக்கு உக்களுக்கு வரணும் என்று கேட்டான் வசந்த். எனக்கு அந்த கல்வெட்டை பார்த்தாகணும். எதுக்கு சார் இந்த வயசான காலத்துல? உங்க டாக்டர் மட்டும் அனுப்பி வையுங்க, நல்லா காமிச்சு அனுப்புறேன் என்றான் வசந்த். அவளுக்கு எதுவும் தெரியாது, நான் வந்தே ஆகணும். இது என்னோட தன்மான பிரச்சனை. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியறது சிரமமா இருக்கு. ஆனா அதுக்கு இப்ப அவகாசம் இல்ல, என்ன பாஸ்? கணேஷ் அந்த ஆராய்ச்சி கட்டுரையை படித்துக் கொண்டிருக்க அவன் முகம் திடீரென்று பிரகாசம் அடைவது தெரிந்தது. என்ன பாஸ், பளிச்சுன்னு பல்பு போடுறீங்க? வசந்த், என்ன பாஸ்? ஏய் வசந்த், என்ன பாஸ், பக்கத்திலேயே இருக்கேன். என்னது, உங்க முகத்தை பார்த்தா கியூ இல்லாம கிருஷ்ணாயில் கிடைச்சவ மூஞ்சி மாதிரி டால் அடிக்குது. என்ன கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க பாஸ். வசந்த், எல்லாம் இப்ப சக்குன்னு பொருந்தது. எல்லாமே நான் போய் பார்த்தே ஆகணும் அங்க என்றார் பேராசிரியர். சார், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஒரு தடவை சொல்லியாச்சுல உங்களையும் அழைச்சுக்கிட்டு போறோன்னுட்டு. திரும்ப திரும்ப அதையே இந்துஸ்தானி சங்கீதம் மாதிரி பாடிக்கிட்டே இருக்கீங்களே. பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? சரியா சொல்லுங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துண்டு என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு வசந்த். சந்தேகமே இல்லாம தெளிவா தெரிஞ்சு போச்சு. முதல்ல இருந்து எல்லாமே பொருந்தது. முதல் கத்தி குத்து, அந்த பார்சல், 10க்கு 40 வியாபாரம், சதாசிவம், போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகள், பஸ் ஸ்டாண்ட்ல சாம்பிள் கேட்கப்பட்டு பெட்டியை இழந்த தஞ்சாவூர்காரர், ஏன் அந்த 100 ரூபா நோட்டு ரோட்ல கண்டெடுத்த கேஸ், எல்லாமே பொருந்தறது. வசந்த், உனக்கு தெரியல? ரொம்ப சிம்பிள்ரா. என்ன பாஸ், கிண்டலா பண்றீங்க? ஒரு இளவும் தெரியல, சொல்லுங்க நீங்களே. கணேஷ், நான் உக்களுக்கு போயே ஆகணும் என்றார் பேராசிரியர் மீண்டும் மீண்டும். போலாம், எல்லாரும் போலாம் சார். இந்த வினோத விவகாரத்தின் கடைசி காட்சி உக்கல்ல அந்த கிணத்துக்கு பக்கத்துல நடக்க போறது என்றான் கணேஷ். அத்தியாயம் 24. வசந்த் தலையை சொரிந்து கொண்டான், களைத்து கொண்டான். கன்னத்தில் மச்சம் ஒட்டிக்கொண்டு பொய்மீசை பொருத்தி கொண்டு கண்ணாடியை பார்த்து பயமா இருக்கு என்றான் அவன். விலகினான். இனியா பர்ஃபெக்ட், சார்மினார் விளம்பரத்துல வர ஆசாமி மாதிரி இருக்க என்றான். பாஸ், எதுக்கு இந்த வேஷம்னு சொல்லி தொலைச்சிங்கன்னா எனக்கு உபகாரமா இருக்கும். உதர நிமித்தம். பகுத்ர வேஷம். சமஸ்கிருதத்துல விளையாடுறீங்க. என்னது இது, பகவத்கீதையா? பஜகோவிந்தம். உக்களுக்கு போய் ஏதாவது பஜனை பண்ணணுமா? கணேஷ், நாம எப்ப உக்கள் போக போறோம் என்று மீண்டும் கேட்டார் பேராசிரியர். காலையில சார் என்றான் கணேஷ். பேராசிரியர் இன்னும் சிந்தனை வசப்பட்டுதான் இருந்தார். அதுக்காக இப்பவே வேஷம் போட்டுக்கணுமா பாஸ்னா? இல்ல வசந்த், நீ இன்னைக்கே போயிடுற. சரி, இதெல்லாம் எதுக்கு பாஸ்? அவங்க என்ன செய்யறாங்க? எங்க போயிருக்கு அந்த மாடை காசு எல்லாம் என்று கேட்டார் பேராசிரியர். அடாடா சார், கொஞ்ச நேரம் இந்த மாடையை உள்ள விடாம பாத்துக்கிறீங்களா? ஏற்கனவே சிண்ட பிச்சுண்டு தலை மொட்டையா இருக்கு. இனியா, உன் அப்பாவை கூட்டிட்டு போய் ஒரு டம்ளர் ஐஸ்மோர் வாங்கித்தா என்றான் வசந்த். அப்ப நான் வரட்டுமா கணேஷ்? நாளைக்கு காலையில கட்டாயம் என்று கேட்டார் பேராசிரியர். கட்டாயம் நீங்க இல்லாம நான் கிளம்ப மாட்டேன் சார் என்றான் கணேஷ். நாளைக்கு ஒண்ணுல ஒண்ணு தீர்த்தரணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? கிணறு வேறையா என்றார் பேராசிரியர். எல்லாம் நாளைக்கு பாத்திரலாம் சார். இனியா வரியா? பாய் வசந்த். பாய் வசந்த். பாய் இனியா. உசுரோட இருந்தா நாளைக்கு பார்க்கலாம். இனியா கிளம்பும் சமயத்தில் அந்த பெண் எக்ஸ்கியூஸ் மீயுடன் உள்ளே நுழைந்தாள். இனியாவும் அந்த கண்ணாடி பெண்ணும் சந்தித்துக் கொண்ட பார்வையில் மீன் பொறிகள் சில பறந்தன. லைப்ரரி பெண் தான் அவள். இப்போது வேறு மாதிரி இருந்தாள். பனியன், பேண்ட். லுக் என்றால் இனியா வினோத குரலுடன். எஸ், யார் வேணும் என்றது. மிஸ்டர் வசந்த் இருக்காரா என்று அந்த பெண் கேட்டாள். இதோ சாட்சாத் நான் தான். நீங்களா? அவள் நிமிர்ந்து பார்த்தபோது அவள் மார்பு விம்மியது. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம்.
வசந்த் மீசையை நீக்கிவிட்டு, இப்ப பாருங்க என்றான். லைப்ரரி கைகொட்டி குதித்து சிரித்து, ஓ வசந்த், யூ ஆர் நாட்டி என்றாள். உங்களை லைப்ரரியில பாத்திருக்கிறதா ஞாபகம் என்றான். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நீங்க தான் கோவிந்தான்னு பேரு கொடுத்துட்டு ஏமாத்திட்டு வந்துட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? சரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? கெஸ் பண்ணுங்க பாக்கலாம். எனது கெஸ், GUESS, கிஸ் இல்ல. அதானே பார்த்தேன், காதுல வேற மாதிரி விழுந்தது. உங்க கை பேக்க விட்டுட்டு வந்துட்டீங்க அங்கேயே. அதுல உங்க கார்டு இருந்தது, அட்ரஸ் இருந்தது. இந்தாங்க உங்க கைப்பை, இந்தாங்க உங்க போட்டோஸ்டேட் காப்பி. இடுப்போடு ரொம்ப ஒட்டினார் போல பேண்ட் அணிந்திருந்த அவள் வசந்துக்கு தேவைக்கு அதிகமாக அருகில் வாசனையாக வந்து பையை கொடுத்து விட்டு, கன்னத்துல என்ன கருப்பா என்று வசந்தின் மச்சத்தை அளித்தாள். வசந்த் ஒரு கணம் இனியாவை பார்த்தான். அவள் கண்களில் பளபளவென்று கத்திகள் தெரிந்தன. பை த வே, திஸ் இஸ் இனியா. திஸ் இஸ், உங்க பேர் என்ன சொன்னீங்க? மிஸ்ஸஸ் ராகவன்னு ரீல் விட்டீங்க. இனியா காத்திருக்காமல், அப்பா வாங்க போகலாம் என்றாள் கோபத்துடன். வெளியே காரில் கோபக்கதவு சாத்தப்பட்டதை கவனிக்காமல் வசந்த், அப்ப என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க என்றான் அந்த பெண்ணிடம். நான் வரட்டுமா? See you sometime என்று அவள் குதித்து கொண்டு கிளம்ப, வசந்த், கொஞ்சம் இருங்க, வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன். அவளுடன் சென்று அவளுடைய வெஸ்பாவை உதைத்து கிளப்பி கொடுத்து சீட்டை தட்டி கொடுத்து வழி அனுப்புவதை புறப்பட்டு கொண்டிருந்த இனியா பார்த்தாள். உதட்டை கடித்து கொண்டாள். திரும்ப அறைக்குள் வந்ததும், யாரா இது, புது சிநேகிதம் என்றான் கணேஷ். லைப்ரரியில பார்த்தேன் பாஸ். அப்ப சாரி கட்டி இருந்ததால சரியா தெரியல. என்ன மாதிரி இருக்கா பாத்தீங்களா? அட போடா, இனியா உன்னை பார்த்த பார்வைய நீ கவனிச்சியா? சேச்ச, இன்னி தப்பா எடுத்துக்காது பாஸ். அது வேற பாஸ், அது காவியம், கவிதை கவிதை. பின்ன இது இது சும்மா பொம்மை பாக்கிறது. உருப்படவே மாட்டடா நீ. சரி பாஸ், நம்ம கேஸுக்கு வாங்க. நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? அத சொல்லவே இல்லையே. வசந்த், நீ கொண்டு வந்த ரசாயன ஆராய்ச்சி கட்டுரை ராஜராஜன் கிணத்துல இருக்கிற தண்ணிய அலசி எழுதி இருக்கிற கட்டுரை. அதுல இருக்குடா சூட்சுமம். என்னது? நானும் தான் படிச்சேன், ஒரு அச்சரமும் புரியலையே. கணேஷ் அந்த புத்தகத்தை பிரித்து குறிப்பிட்டிருந்த பக்கத்தில் இருந்து படித்தான். The chemical properties of the water in this well render is admirably suited for pre-process bulb treatment. Moreover, in block printing process with this water treatment, half-ton block and lithographic stones and other surface deposition systems can be made to look like those printed from engraved intaglio plates. இப்ப மட்டும் புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன பாஸ்? வசந்த், 2500 வருஷத்துக்கு முந்தி சன் டிஷ்யூன்னு ஒரு சீனாக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் எதிரியை அறிந்து கொள், உன்னையும் அறிந்து கொண்டாயானால் நீ 100 யுத்தங்களுக்கும் பயப்பட வேண்டி இல்லைன்னு. சன் டிஷ்யூ. இப்ப இதுல எங்க வர்றார் அவர்? எதிரியை தெரிஞ்சுக்கிட்டேன்டா, இனி பயம் இல்ல. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க வசந்த்? இன்டாக்லியோ பிளேட்டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? எதுக்கு? கணேஷ் பையில் இருந்து எடுத்து காட்டி, இதுக்குதான் என்றான். வசந்த் சற்று நேர தயக்கத்திற்கு பின் திடீரென்று முகம் பிரகாசமாகி, மை காட், இப்ப புரியுது பாஸ் என்றான் பதற்றத்துடன். 10க்கு 30, 10க்கு 40 விட சிறப்பா இருக்குது, புரியுதா? புரியுது, பளிங்கு மாதிரி. பஸ் ஸ்டாண்ட்ல நடந்தது, சரித்திர சம்பவம் இல்லாதவங்க ராஜராஜன் கிணத்துக்கு நாயா அலைஞ்சது, கத்தி குத்து, அடிதடி எல்லாம் சொருகு நாப்புல அப்படியே வந்து விழுது பாஸ். இப்ப எதுக்காக முதல்ல உன்னை அங்க அனுப்புறேன்னு தெரியுதா? கோஷ்டிய போனா சந்தேகப்படுவாங்கல்ல. தெரியுது பாஸ், நீங்க கில்லாடி பாஸ், கவலையே படாதீங்க. இடத்த கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் நான் வருவேன். அதானே வேணும் உங்களுக்கு? அதேதான். இப்ப எல்லா சம்பவங்களும் இணைக்கிற இணைப்பு புரியுதா? ஐயோ சொல்லாதீங்க, அவ்வளவு மரமண்டை இல்லனா. வசந்த், எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருந்துக்க. அனாவசியமா ரிஸ்க் எதுவும் எடுக்காத. சந்தேகமா இருந்தா நான் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு, சரிதானே? நோ ப்ராப்ளம் பாஸ், நான் பாத்துக்கிறேன். நான் ராஜேந்திரனுக்கு போன் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டோட நாளைக்கு வந்து சேர்றேன். அப்ப நான் உக்கல் பக்கம் சென்று வரவா? வா, பெஸ்ட் ஆஃப் லக். வசந்த் மறுபடி உக்கலுக்கு வந்தபோது மாலை 5 மணி. பஸ் நிலையத்தில் கொஞ்ச நேரம் திரிந்தான். அந்த பெட்டிக்கடைக்காரன் மார்பு சட்டை பித்தான் திறந்து அதில் ஒரு புலி நகம் தொங்க காட்டுத்தனமாக கிராப் வைத்துக் கொண்டு
பக்கவாட்டமாக பார்த்தான். வசந்த் அங்கே சென்று சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். மச்சமும் மீசையும் கையில் சிறிய அளவு விஐபி பெட்டியுமாக நின்றான். கடையில் தொங்கிக் கொண்டிருந்த பத்திரிகைகளில் ஏராளத்தில் முன்பக்கம் பின் குத்தியிருந்த வகைகளை பிரித்து தலையை சாய்த்து கொண்டு படித்தான். சோப்பை தேடு, பிறகு அவள் எனக்கும் மாதிரி செய்தால், ஒருவர் வாய் மூலம் ரம்பித்தோம் 4-5, நேரடியான உடலு. என்னங்க, உங்க டேஸ்டுக்கு புத்தகம் வேணுமா என்று கடைக்குள் இருந்து பக்கத்து வீட்டு பருவச்சிட்டு, இன்ப மயக்கம், மலபார் தேங்காய், இரவும் உறவும் இவைகளை எடுத்து போட்டான். வாழு வாழவிடு இருக்கா என்று கேட்டான் வசந்த். யாரு, சின்மயானந்தவங்களா? இல்லையப்பா, சரோஜா தேவி. இல்லைங்க, அது படிச்சு பாரு, டாப்பா இருக்கும். ஐயா வெளியூருங்களா? ஆமாங்க, வியாபார விஷயமா வந்தேன். என்ன வியாபாரம்? சாம்பிள். கடைக்காரன் இங்கே அங்கே பார்த்து விட்டு, வாங்குறீங்களா என்றான். ஆமாப்பா. பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு. மாலை பார்க்கணும். போன தடவை ஏமாந்துட்டேன், எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, எரிச்சிட்டேன். இந்த தடவை சிறப்பாவே போட்டிருக்காங்க. கேள்விப்பட்டேன். என்ன ரேட்டு? 30 தான் மாமூலே. 30க்கு வரமாட்டாங்க. மாலை பார்த்துட்டா மேல போகலாம்னு எங்க முதலாளி சொன்னாரு. எந்த ஊருங்க? கோயம்புத்தூர் தான். பாக்குறீங்களா? இப்ப வேண்டாங்க, இருட்டட்டும். போலீஸ் கயவாணி பசங்க புடிச்சிட்டா பேரு கெட்டு போயிடும் பாருங்க. அப்ப எத்தனை மணிக்கு வரீங்க? 7 மணிக்கு கூட்டி போறீங்களா? ஆஹா, அதுக்கு என்ன? சரி, நான் வரட்டுமா? மலபார் தேங்காய் வேணுமா? படிக்கிறீங்களா? படிச்சு என்னையா பிரயோஜனம்? பார்க்கணும்னா கூட சௌகரியம் பண்ணி கொடுக்கலாம். வந்த வேலையை முதல்ல கவனிச்சிடலாமா? சரி, உங்க பேரு? ஏங்க, நம்ம வியாபாரத்துல பேரு சொல்லுவாங்களா? நான் உன் பேர் கேட்டேனா? சரி, 7 மணிக்கு வாங்க என்றான் கடைக்காரன். வசந்த் அந்த இடத்தை விட்டு விலகி மெல்ல நடந்தான். போலீஸ் பக்கமே போகக்கூடாது. பார்த்து கொண்டிருப்பார்கள். சந்தேகத்துக்கு இடம் கூடாது. அவர்கள் பணத்தை கேட்டால் என்ன செய்வது? காட்டச் சொன்னால்? அதை அப்போது சந்திக்கலாம். முதலில் அந்த இடத்துக்கு போயாக வேண்டும். டீ சாப்பிட்டான். பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு மற்றொரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு அதை நிதானமாக ஊதினான். அப்போது ஒரு பையன் வந்து, கடைக்காரர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது நீங்க தானே என்று கேட்க, ஆமா நான் தான், ஏன்பா? கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று அவன் விறுவிறுவென்று நடக்க வசந்த் அவனை பின்தொடர்ந்து போனான். பஸ் ஸ்டாண்டில் இருந்து பிரிந்து சற்று தூரம் நடந்த பின் பையன் நெல் வயல்கள் மேல் பாய்ந்து வரப்பில் விரைந்தான். வசந்த் ஓட்டமும் நடையுமாக தொடர ஒரு மாந்தோப்பில் நுழைந்து பண்ணை முற்றம் போல இருந்த சாணி மெழுகப்பட்ட இடத்தை கடந்து ஒரு மண்டபத்தை வளைந்து சின்னதாக ஷெட்டு போல இருந்த மறைவான இடத்துக்கு வந்து அதன் வாசலில் அந்த பையன் நிற்க, உள்ள போங்க, நான் இனிமேக்க வரக்கூடாது உள்ள என்றான். வசந்த் அந்த மரக்கதவை திறக்க அது கிரீச்சிட்டது. உள்ளே வைக்கோல் பரவி மாட்டு மூத்திர நாத்தமடித்தது. ஷெட்டு போலதான் இருந்தது. ஒற்றை மாட்டு வண்டி கூடு சாய்ந்திருந்தது. எதிர் சுவரில் ஒரு கதவு தெரிந்தது. வசந்த் அதை நோக்கி சென்றான். ஜாக்கிரத, ரிஸ்க் எடுக்காத. கணேஷ் எச்சரிக்கை அவன் காதில் ஒலித்தது. என்ன ரிஸ்க், பாத்தரலாம் என்று ஆவல் மேலிட அந்த கதவை தட்டினான். சற்று நேரத்தில் அது திறக்க உள்ளே இருட்டாக இருந்தது. வாங்க வசந்த் என்றது ஒரு குரல். சட்டென்று அத்தனை விளக்குகளும் ஈர்ப்பெற்றன. அத்தியாயம் 25. அந்த இடத்தில் கலேபரமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தான் வசந்த். இல்லை, ஏதோ ஒரு அலுவலகத்தின் முன்னறை போல இருந்தது. ஒரு மேஜை போட்டு அதன் மேல் வெளிநாட்டு கேலண்டர் நட்டு வைத்திருந்தது. எதிரே திரைச்சீலையில் பச்சை பச்சையாக டிராகன் வேலைப்பாடுகள். ஒரு பெரியவரின் போட்டோ மாலை போட்டு ஒட்டிட்டு தொங்கிக் கொண்டிருக்க வசந்த் முதலாக அவனை வாங்க என்றவரை பார்த்தான். 35 வயது இருக்கலாம் அவருக்கு. தலை கலைந்திருந்தது. கண்களில் புன்னகை இருந்தது. கையில் ஒரு பற்ற வைக்காத சிகரெட்டுடன் வசந்தை நோக்கி லேசாக புன்னகைத்துக் கொண்டே வந்தான். என்ன வசந்த், வியாபாரம் பேச வந்தீங்களா? உண்மையை சொல்ல போனா ஆமா. என்ன வியாபாரம் தெரியுமா உங்களுக்கு? ஏறக்குறைய தெரியும். போலீஸ கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்களா? போலீஸா? மிஸ்டர் வசந்த், எங்களுக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை மிச்சம் வச்சிருங்க. எங்களை பிடிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு தானே வந்திருக்கீங்க. சேச்ச, எங்க அம்மா மேல ஆணையா அப்படியெல்லாம் இல்ல சார்.
உங்க பேர் தெரியலையே எனக்கு. அருண்குமார். நீங்க தானோ? ஆமா, நாங்களே தான். ரொம்ப கிட்டக்க வந்துட்டீங்க இல்லையா? சேச்ச, அப்படியெல்லாம் இல்லையே அருண். இத பாருங்க, நான் வந்த விஷயம் பியூர் அண்ட் சிம்பிள் பிசினஸ். பேரம் பேசுறதுக்கு தான் வந்தேன். அப்ப எதுக்கு அந்த அமைச்சர்தனமான மாறுவேஷம்? அது போலீஸுக்கு பாச்சா காட்டுறதுக்கு தான். அவன் முகத்தில் சலனம், நம்பிக்கை ஏதாவது தெரிகிறதா என்று பார்த்தான் வசந்த். மேல சொல்லுங்க என்றான் அருண். நோட்டுகளை வாங்கறதுக்கு தான் வந்தேன் அருண். என் கூட யாராவது வந்திருக்காங்களா? நீங்களே செக் பண்ணி பாத்துருங்க. தனியா தானே வந்திருக்கேன், பாத்துக்கங்க. பார்த்தேன், போலீஸ் பின்னால வரப்போகுது, அதுவும் தெரியும் எனக்கு. ஆனா இந்த இடத்தை அவங்களால ஜென்மத்துக்கு கண்டுபிடிக்க முடியாது. நிமிஷமா மாத்தி போடுவோம். கொஞ்சம் உள்ள வரீங்களா? உங்களோட பேசணும் என்றான் அருண். வசந்த் சற்று தயங்க, உங்களை மட்டும் நாங்க நம்பணும், நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா என்று கேட்டான். சேச்ச, இதோ வரேன். திரையை தள்ளிக்கொண்டு நுழைந்ததும் பிரமித்தான் வசந்த். இங்கதான் எல்லாம் நடக்குதோ? ஆமா. ஓரத்துல சின்னதா ஒரு ஹீடல் பார்க் இயந்திரம் இருந்தது. காம்பாக்டான மெஷின். 10 நிமிஷத்துல டெம்போல லோடு பண்ணிடலாம். லோடு பண்ணத்தான் போறோம். இன்னைக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்னு உத்தேசம். திங்ஸ் ஆர் கெட்டிங் ஹாட் என்றான் அருண். நீங்க என்ன பொறுத்தவரை கவலையே பட வேண்டாம். எனக்காக காலி பண்ண வேண்டியதில்லை. உங்களை பொறுத்தவரை கவலை ஒண்ணும் இல்ல வசந்த். உங்களை தான் தீர்த்து கட்டிடலாம்னு இருக்கமே. என்னது? அதிர்ந்து போனான் வசந்த். ஆமா, இங்க இருந்து எங்க பார்ட்டியோட சம்பந்தம் இல்லாதவங்க, எங்க ரகசியத்தை தெரிஞ்சுகிட்டவங்க திரும்பி போறதில்ல. போக கூடாது. போக நாங்க விடுறதும் இல்ல. அப்படியா என்றான் வசந்த். அவன் முகத்தில் சலனம் ஏதும் இல்லை. உட்காருங்க, சாம்பிள் பார்க்கணும். நீங்களே பாக்குறீங்களா? அவன் சிகரெட்டை இப்போது பற்ற வைத்து அதை இழுத்து விட்டு நிதானமாக அலமாரியை திறந்து ஒரு பழுப்பு கவரை பிரித்து ஒரு நோட்டை உருவி காட்டினான். இப்பதான் ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் உலர்ந்த சரியாயிடும் என்றான் அருண். வசந்த் அந்த 100 ரூபாய் நோட்டை வாங்கி பார்த்து, ரிமார்க்கபிள், நிஜமாகவே நீங்க தேர்ந்த கலைஞர் தான் சார். இது குற்றமோ சட்டப்படி நியாயமோ அநியாயமோ எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும், ஆனா வேலை சுத்தம் என்றான் வசந்த். இது வரைக்கும் ஒரு நோட்டு கண்டுபிடிக்க முடியல மிஸ்டர் வசந்த். பம்பாய், கல்கட்டா, டெல்லி, அகமதாபாத் எல்லா இடத்துக்கும் நம்ம சரக்கு போயிருக்கு. வாட்டர் மார்க்க பாருங்க, பியூட்டிஃபுல் என்றான் வசந்த். பேப்பரை கையால நிரடி பாருங்க, அதே நெஜ நோட்டு உணர்ச்சி. எல்லாம் தண்ணியோட மகிமை இல்ல? தண்ணியா? ஆமா, ராஜராஜன் கிணத்து ஸ்பெஷல் கெமிக்கல்னால உங்க இன்டாக்லியோ பிளாக்குகளை அலம்புறதுனாலதான் இந்த எஃபெக்ட் வர்றது உங்களுக்கு. அட, அது கூட தெரியுமா உங்களுக்கு? அதுக்குத்தானே உக்கல் பக்கத்திலேயே வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? அந்த ரசாயன ஆராய்ச்சி கட்டுரைய நாங்களும் படிச்சோம். அததான் கிழிச்சிட்டதா லைப்ரரியில உங்களை தொடர்ந்து வந்த ஆசாமி சொன்னானே. உலகத்துல ஒரே ஒரு காப்பி தானா அது? விசாரிச்சுட்டு வேற காப்பி பார்த்துட்டோம். பரவாயில்ல, நல்லா சொந்தமா கண்டுபிடிச்சு இங்க வரைக்கும் வந்துட்டீங்க. ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டீங்க வசந்த். நீங்க தனியா வந்திருக்க கூடாது. போலீஸோட வந்திருந்தா உங்களை சந்திக்கிற சந்தர்ப்பமே கிடைச்சிருக்காதே என்றான் வசந்த். என்னதான் நீங்க சோப்பு வச்சாலும் உங்களை நான் விட போறதில்ல வசந்த் என்றான் அருண். என்ன செய்யறதா உத்தேசம் என்றான் வசந்த் கவலையுடன். பயப்படாதீங்க, ஹிந்தி சினிமால வர்ற மாதிரி சித்திரவதையெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் பேசிக்கொண்டே மேஜையின் இழுப்பறையில் இருந்து ஒரு பிஸ்டலை எடுத்து காட்டினான். கைக்கு அடக்கமா கச்சிதமா திருக்குறள் மலிவு பதிப்பு மாதிரி இருக்கே என்றான் வசந்த். சார், என் கையெல்லாம் நடுங்கிறத பாத்தீங்களா என்றான் வசந்த் அருணிடம். செல்ஃப் லோடிங், ரீகாயில் ஏதும் கிடையாது. டபுள் ஆக்ஷன், 100 அடி வரைக்கும் கூட எஃபெக்டிவா இருக்கும். சைலன்சர் இருக்கா? தேவையில்லை. இங்க சத்தம் போட்டா யாருக்கும் கேட்காது. வலிக்குமா சார்? எது? பிஸ்டல் ஷாட் அதிகம் வலிக்காதுன்னு தான் சொல்றாங்க. நீங்க எப்படி கொள்றதா உத்தேசம்? க்ளோஸ் ரேஞ்சில மார்பிள ஷூரா செத்துருவேன்னு? ஆமா, ஏன்னா பாதி உசுரா விட்டுட்டு என்ன வெஜிடபிள் ஆக்கிடாதீங்க. செய்யற வேலைய சுத்தமா செஞ்சிருங்க. கவலைப்படாதீங்க வசந்த். நான் அச்சடிச்ச 100 ரூபாய்களை பாத்தீங்கல்ல, அது போல வேலை சுத்தமா செஞ்சிருவேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம. சார், உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்ன வசந்த்? என்ன தீர்க்கறதுக்கு முந்தி ஒரு கடைசி மரண ஆசை. என்ன சொல்லுங்க.
உங்க ஒர்க்ஸ் பூராவும் நான் பார்க்கணும். இந்த பிரஸ் மாத்திரம் தானா? இல்ல இல்ல, பேப்பர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு பின்பக்கத்துல. அதுக்கும் கிணத்து தண்ணி உபயோகப்படுது. நீங்க கெமிக்கல் இன்ஜினியரா என்று கேட்டான் வசந்த். இல்ல, 10 வருஷம் இந்த ஃபீல்டுல அனுபவம். நோட்டு அடிக்கிறது இல்லையா? இல்ல இல்ல, அச்சு தொழில்ல. ஓ, பொதுவா கள்ள நோட்டுகளை அல்ட்ரா வயலட்ல பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. நம்ம நோட்டை பார்த்தா அது கூட முடியாது. அதே இங்கு தான் கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி இதுக்காக 40,000 ரூபாய் செலவழிச்சிருக்கேன் வசந்த். அடடா, போட்ட காசு எடுக்க வேண்டாமோ? இந்த பிரஸ் என்ன விலை? இது 6 லட்சம். OGL வாங்குனீங்களா? எப்படி இம்போர்ட் லைசன்ஸ் கிடைச்சது? அதுக்குதான் அருணா என்டர்பிரைசஸ் கம்பெனி வச்சு ஏஜென்சி பிசினஸ் செய்யறோமே. ஓ அப்படியா, உத்தமம். ஆனா இதுல வர்ற காசு மாதிரி ஆகுமா? ஒரு 100 ரூபாய் நோட் அடிக்க உங்களுக்கு அடக்க விலை எவ்வளவு ஆகும்? 1.20. ₹1.20 இல்ல? ஆமா. அப்ப 8000% லாபம் இந்த தொழில்ல, அப்படித்தானே? 8000 வராது. 10க்கு 20ன்னு கொடுக்கறப்ப 4000% தான் விழும். ஆனா ரிஸ்க். வாஸ்தவம் தான், சும்மா சொல்லக்கூடாது என்றான் வசந்த். பின் அவனே தொடர்ந்து, ரிஸ்கே இல்ல உங்க நோட்ல, யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இது வரைக்கும் நோட்ல இருந்து கம்ப்ளைண்ட் எதுவும் வந்ததே இல்லைன்னு தான் தெரியுதே. இத பாருங்க வசந்த், பேசிக்கிட்டே இருந்தா உங்களோட டேஞ்சர். நாங்க இன்னும் 3 மணி நேரத்துல இடம் மாறியாகணும். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பாக்கி இருக்கிறத பெட்ரோல் போட்டு எரிச்சிட்டு போக போறோம். உங்களோட அதிக நேரம் பேசிட்டு இருக்க விருப்பம் இல்லை எனக்கு என்று அருண் உறுதியாக சொன்னான். அவன் துப்பாக்கியை எடுத்து தன் மேல் குறிப்பார்ப்பதை வசந்த் கலவரத்துடன் கவனித்தான். கொஞ்சம் இருங்க, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்ன ஒரு ரூம்ல தள்ளிட்டு துப்பாக்கிய கையில கொடுத்துருங்களேன். நான் பாட்டுக்கு அக்கடான்னு உங்களுக்கு சிரமம் எதுவும் வைக்காம தற்கொலை பண்ணிக்கிறேனே. வசந்த், அப்படி ஏமாந்தவங்க இல்ல நாங்க என்றான் சிரித்து கொண்டே அருண். நான் யாருகிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அருண். என்னை விட்டுட்டா உங்க கோஷ்டியில சேர்ந்துட்டு அங்கங்க மொஃபசல்ல நோட்டு தள்ளுறேன். வக்கீலுக்கு படிச்சிருக்கேன். அப்பப்ப கேஸ் வந்தா அதையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நல்லா கார் ஓட்டுவேன். அவன் சிரித்து கொண்டே துப்பாக்கியை வசந்தின் மார்புக்கு நேர் குறிவை பார்த்தான். சார், அருண் சார், கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? சாரி வசந்த், நீங்க ரொம்ப பாத்துட்டீங்க. இருங்க, ஒண்ணுக்கு வருது எனக்கு. அதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் போய்க்குங்க. என்ன சார், நிஜமாவே சுட போறீங்களா? ஐயோ ஜாக்கிரதை சார், வெடிச்சிட போறது சார். எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் இப்பதான். என் வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ செய்ய வேண்டியது இருக்கு, பார்க்க வேண்டியது இருக்கு. உருப்படியா ஒரு செடி கூட நட்டு வைக்கல. கேன்டீன்ல 40 ரூபாய் பாக்கி இருக்கு. வூண்டட் சிவிலைசேஷன் VS நைபால் புத்தகம் 30 பக்கம் தான் படிச்சிருக்கேன். மூகாம்பை கோயிலுக்கு ஒரு நட போயிட்டு வரணும். சார் வேணாமே. வசந்த் சொல்லி முடிப்பதற்குள் அந்த துப்பாக்கி ஒரு முறை டூயிங் என்று ஒலித்தது. அந்த குண்டு வசந்தின் மார்பில் வலதுபுறத்தில் சுரீர் என்று குத்தி பாய்ந்து உள்ளே பொதிந்து கொள்ள வசந்த் முன்புறமாக கவிழ்ந்து விழுந்தான். மார்பை பிடித்து கொண்டதில் அவன் விரல்களின் ஊடே சற்று தயக்கத்திற்கு பின் ரத்தம் வழிந்தது. வசந்த் வாய் திறந்து காற்றுக்கு திணறினான். அவனால் பேச முடியவில்லை. அவன் கண்களின் முன் எல்லாமே சுழற்சியாக இருந்தது. பல்பு வட்டமடித்தது. அந்த அருண் பிரசாத்தோ குமாரோ எவனோ சிரிப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருப்பது லேசாக தெரிந்தது. வசந்த் அவன் காலடியில் விழ, பெரியசாமி, ஏய் பெரியசாமி என்று அவன் கூப்பிட்டான். உள்ளே வந்த பெரியசாமி கீழே விழுந்து கிடந்த வசந்தை பார்த்து, கொன்னுட்டீங்களா என்று கேட்டான். ஆச்சு பெரியசாமி, வேன் வந்தாச்சா? 10 நிமிஷத்துல வந்துரும். இதை என்ன பண்றது? பின்பக்கமா வெட்டி புதைச்சிடலாம். நேரம் இருக்குதா? ஏன்? இவன் பின்னாடி போலீஸ் வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? அப்ப போட்டுட்டு போயிடலாமா? பிளைட் டிக்கெட் ரெடியா இருக்கு, உடனே புறப்படுறது நல்லது என்றான் பெரியசாமி. பெட்ரோல் எவ்வளவு இருக்கு? 1 டின்னு தான் இருக்கு, பத்த வச்சுட்டு போயிடலாம். இதோ வேன் வந்துரும். பெரியசாமி வசந்தின் உடலை ஓரத்தில் தரதரவென்று இழுத்து போட்டான். முதல்ல பிரஸ் சாமான்களை லோட் பண்ணிடு. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இவனை நீ என்ன பண்ணுவ? குப்பையோட குப்பையா பெட்ரோல் ஊத்தி பத்த வச்சிருவேன்.
அப்போது ஜன்னலுக்கு வெளியே ஜீப் வருவது தெரிந்தது. அத்தியாயம் 26 மற்றும் இறுதி அத்தியாயம். சென்ற அத்தியாயத்தின் இறுதி நிகழ்ச்சிகளில் இருந்து சற்று பின்னோக்கி போகிறோம். அன்று பிற்பகல் வசந்தை அனுப்பிவிட்டு கணேஷ் ஆபீஸ் அறையில் வீற்றிருந்த போது வாசலில் ஜீப்பின் சீரல் கேட்டதும் உடனே ராஜேந்திரன் அவசரமாக அறைக்குள் நுழைவதை பார்த்தான். என்ன ராஜேந்திரன், நீங்க என்ன தேடிட்டு வந்திருக்கீங்க? கணேஷ், உடனே நாம அந்த உக்கல் கிராமத்துக்கு போகணும். நாளைக்கு போறதா இருக்கேன். இல்ல, இப்பவே கிளம்புங்க. ஆமா, எங்க வசந்த்? வசந்த முன்னாலேயே அனுப்பிச்சிருக்கேன். தனியாகவா? ஆமா. ஏன் ராஜேந்திரன்? ஆபத்து கணேஷ். அவங்க பார்ட்டி என்ன செய்யறாங்க தெரியுமில்ல? தெரியுமே, 100 ரூபாய் நோட்டு அடிக்கிறாங்க. அட, நீங்களும் கண்டுபிடிச்சீங்களா? ரொம்ப காலமா பாச்சா காட்டிக்கிட்டு இருக்கிற பார்ட்டி அது. வசந்த தனியா அனுப்பிச்சு என்ன சாதிக்கிறதா உத்தேசம் பண்ணிருக்கீங்க? அவங்கள கான்டாக்ட் பண்ணி வியாபாரம் பேசுறாப்புல பேசி அவங்க ஆபரேஷன்கள் எல்லாம் எங்க நடக்கிறதுன்னு கண்டுபிடிக்கதான். ஒண்டியா அனுப்பிச்சீங்களா? தப்பு பண்ணிட்டீங்க கணேஷ். அவங்க கொலைக்கும் அஞ்ச மாட்டாங்க. அகப்பட்டுட்டான்னா தீர்த்து கட்டிடுவாங்க. அதிகம் பேச வேண்டாம், வாங்க உடனே போலாம். இருங்க, ப்ரொஃபஸரும் மகளோட கூட வரேன்னாரு. போன் பண்ணிட்டு போற வழியில ப்ரொஃபஸரை கூட்டிக்கிட்டு போகலாம். நீங்க உடனே புறப்படுங்க கணேஷ். வசந்த் சென்று 2 மணி நேரத்திற்குள் கணேஷ், ராஜேந்திரன், பேராசிரியர், இனியா யாவரும் உக்களை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கையில் ராஜேந்திரன் அந்த நோட்டு விவகாரத்தை பற்றி தகவல் தந்தார். கள்ள நோட்டுக்களை சாதாரணமா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். கள்ள நோட்டு அவசரம் உள்ள இடங்கள்ல, அதிகம் சந்தேகப்படாத இடங்கள்ல தான் செலாவணி ஆகும். பிஸியா இருக்கிற ஹோட்டல், சினிமா கொட்டகை, இந்த மாதிரி இடங்கள்ல ஒத்த நோட்டா தான் மாத்தணும். அனுபவஸ்தங்க சுலபமா கள்ள நோட்டுகளை கண்டுபிடிச்சிருவாங்க. உதாரணமா, பேங்க்ல வேலை செய்யறவங்க நோட்டை கத்தையா நிரடி பார்த்து கூட தெரிஞ்சுக்கிடுவாங்க. சில பேரு தொட்டா கூட போதும், அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இவங்க நோட்டு ரொம்ப வசதியான ஜாதி. இந்த மாதிரி முறைகள்ல கண்டுபிடிக்கவே முடியல. கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் பேப்பர் திக்னஸ், ஃபீல், இங்க் கலர், இதுல எல்லாம் லேசா வித்தியாசம் இருக்கும். ஆனா இவங்க நோட்டுல அந்த குறைகள் எதுவுமே இல்ல. ரொம்ப க்ளோஸ். சந்தேகப்படுறதுக்கு மாதிரி சில நோட்டுகள் 6 மாசத்துக்கு முன்னால எங்க பார்வைக்கு வந்தது. லேப்ல கொடுத்து யூவில பார்த்ததுல லேசா வித்தியாசம் தென்பட்டது. ஆனா உத்தரவாதமா கள்ள நோட்டுன்னு சொல்ல முடியல. அப்போ ரொம்ப நல்ல எக்யூப்மெண்ட் வச்சுக்கிட்டு நல்ல முறையில அச்சடிக்கிறாங்கன்னு தோணுச்சு. எந்த ஏரியாவில இருந்து ஆபரேட் பண்றாங்கன்னு தெரியல. அந்த அருண் என்டர்பிரைசஸ க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா சந்தேகப்படும்படியா எதுவும் இல்ல. பின்ன எப்படி இப்ப உறுதியா சொல்றீங்க? நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க கணேஷ்? ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில இருந்து அந்த கிணத்து தண்ணி, அதே கட்டுரைய போலீஸ் பார்க்க மாட்டாங்களா? எங்களுக்கும் கொஞ்சம் திறமை இருக்கு கணேஷ். சச்ச, நான் அப்படி சொல்லல ராஜேந்திரன். உங்களுக்கு இல்லாத திறமையா? இப்ப வசந்த அனுப்புனது முட்டாள்தனம்னு எனக்கு தெளிவா தெரியுது. நான் தப்பு பண்ணிட்டனோ? விஷயம் தீவிரமானதுதான் இல்ல? வசந்துக்கு என்ன ஆகும் என்றாள் இனியா பதற்றத்துடன். அடி உத பட்டுடுவானோன்னு பயம். நல்லா அடிபடட்டும் என்றாள் இனியா. அவள் முகத்தில் கோபம் அங்கெங்கே சிவப்பாக தெரிந்தது. ஏன் இனியா அப்படி சொல்ற? அந்த பொண்ணு கூட அவர் கொஞ்சல பாத்தீங்கல்ல? சேச்ச, அது அவன் விளையாட்டுத்தனமான சுபாவம் இனியா. நான் கூட அதை பத்தி அவங்கிட்ட கேட்டேன். என்ன சொன்னான் தெரியுமா? கணேஷ் ப்ரொஃபசர் அரை தூக்கத்தில் இருப்பதை கவனித்து விட்டு, உன்னோட உறவுங்கிறது காவியம், கவிதை, இது வெறும் பொம்மை பாக்குறதுன்னு சொன்னான். அப்படியே சொன்னாரு. அப்போது பேராசிரியர் எழுந்து, உக்கல் வந்தாச்சா என்று கேட்டார். இல்ல சார், இன்னும் இல்ல, நீங்க தூங்குங்க. விழித்து கொண்டவர் கணேஷ் ராஜேந்திரன் சம்பாஷணையில் ஏதும் ஆர்வம் காட்டுபவராக தெரியவில்லை. அழகர் மலையில ஒரு பகுதியில கிடாரிப்பட்டுல இருந்து 3 கல் தொலைவில கொகை படுகையிலையும் சொனைக்கு பக்கத்து பாறையிலையும் ஒரு பெரிய கல்வெட்டை கண்டுபிடிச்சு நான் தான் டிரான்ஸ்கிரைப் பண்ண. கணேஷ், அதுல ஒரு இடத்துல ஊபு வணிகன் வியகன் கணிதிகள். சார், நாங்க கள்ள நோட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க கல்வெட்டை பத்தி. அதுல காசு இருந்துதான் ஆகணும் கணேஷ். எதுல?
ராஜராஜன் கிணத்துல. உடனே ராஜேந்திரன், சார் அதை தீர விசாரிச்சு பார்த்துட்டோம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஒரு தடவைக்கு 10 தடவையா அடிச்சு சொல்லிட்டாங்க. அங்க காசு எதுவும் இல்ல, வேற ஏதோ கல்வெட்டுல எல்லாத்தையும் கிணத்துல இருந்து தூர்த்து எடுத்துட்டாங்கன்னு எழுதியிருக்கான் என்றார் ராஜேந்திரன். அப்படின்னு எந்த மடையன் சொன்னா? உங்களை போல இன்னொரு பேராசிரியர் தான். இத பாருங்க, இப்ப 2000 ரூபாய் பெட்டு கட்டுறேன். அந்த கிணத்துல ஒருவேளை கொடுங்காலூர் பக்கத்துல இன்னொரு கிணறு இருக்கு, அதுல போட்டிருப்பாங்களோ? அவங்க என்னவோ பண்ணிட்டு போகட்டும் சார், நமக்கு இப்ப முக்கியம் தங்க காசு இல்ல, நம்ம வசந்து தான். உக்கலுக்கு வந்த கையுடன் பேராசிரியர் தம் மகளுடன் ஒரு டார்ச் விளக்கு, பூத கண்ணாடி சகிதம் ராஜராஜன் கிணத்தை நோக்கி புறப்பட்டார். சரியான கம்பளியா அந்த ஆளு, எங்க பிடிச்சிங்க வர? ஆராய்ச்சிக்காரங்களுக்கு அதுக்கு மேல எதிலும் ஆர்வம் கிடையாது சார். ஊரை சுற்றி வலம் வந்து விட்டார்கள். வசந்தின் சுவடுகள் தெரியவில்லை. குறிப்பா எங்காவது போக சொன்னீங்களா கணேஷ்? ஆமா ராஜேந்திரன், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போய் முதல்ல விசாரிக்க சொன்ன. சரி, அங்கதான் போகலாம் வாங்க. பஸ் நிலையத்தில் கொஞ்ச நேரம் அனைவரும் திரிந்தார்கள். அந்த பெட்டி கடைக்காரன் மார்பில் சட்டை பித்தான் திறந்து அதில் ஒரு புலிநகம் தொங்க காட்டுத்தனமாக கிராப் வைத்துக் கொண்டு அவர்களை பக்கவாட்டமாக பார்த்தான். இங்க சாயங்காலம் ஒரு ஆள் மீச வச்சுக்கிட்டு கன்னத்துல மச்சம் கையில பெட்டியோட வந்தாருங்களா? அப்படி யாரும் இல்லீங்களே. சர்பத்து பையன், அண்ணா அப்படி ஒருத்தர் வந்தாருங்களே, சிகரெட் வாங்கிட்டு உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாருங்களே என்று இழுத்தான். அட போடா, அது வேற யாரையோ கேக்குறாங்க. அந்த ஆள் இல்ல, அவரு ஏதோ பத்திரிக்கை வாங்க வந்தாருங்க. என்ன பத்திரிக்கை? அது அவன் சற்று தயங்கினான். கல்கியாப்பா? இல்லைங்க, தோ இந்த மாதிரி பத்திரிகை. இன்ப மயக்கத்தை காட்டினான் அவன். அப்ப அது வசந்து தாங்க. அந்த ஆளு எந்த பக்கம் போனா? நான் கவனிக்கலைங்க. இங்கதான் வந்திருக்கான் ராஜேந்திரன். இருவரும் நடந்தார்கள். எங்க போவான் இங்கிருந்து? சற்று தூரத்தில் இருந்த டீ கடைக்கு சென்றார்கள். டீ கடைய பார்த்தா நிச்சயம் ஒரு டீ அடிப்பான். இங்க விசாரிச்சு பார்க்கலாம் ராஜேந்திரன். ஆமாங்க, பார்த்தா வெளியூர்காரர் மாதிரி இருந்ததுங்க. உட்காந்துகிட்டு டீ சாப்பிட்டாருங்க. யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஒரு பையன் கூட்டிக்கிட்டு போனாருங்க அவரை. எந்த பக்கம்? மேக்காலேங்க, தெருக்கோடிக்கு. டீக்கடை பெஞ்சில் ஒரு காகிதம் கிடந்தது. அச்சடித்த புத்தகத்தில் இருந்து கிழிக்கப்பட்ட ஒரு பக்கம் அது. அதில் சதன் எழுதிய மலபார் தேங்காய். ஆரம்ப நாட்களில் எனது முதலாளி ராஜாவின் அந்தரங்க வாழ்க்கை எனக்கு பிடிபடவே இல்லை. போக போகத்தான் அவரது சரச சல்லாப லீலைகள் புரிய ஆரம்பித்தன. கணேஷ் புன்னகையோடு, ராஜேந்திரன் அடையாளம் வச்சுட்டு போயிருக்கான் வசந்த், வாங்க போகலாம் என்றான். அந்த தெருக்கோடியில் அந்த புத்தகத்தின் 9ஆம் பக்கம் கிடைத்தது. அவளது இரண்டுமே ஜொலித்துக் கொண்டிருந்தன. இருட்டிக் கொண்டிருக்க, சீக்கிரம் சீக்கிரம் என்று கணேஷின் உள்ளம் பதறியது. நெல் வயல்களின் ஆரம்பத்தில் 13ஆம் பக்கம் கிடைத்தது. அவள் பெங்களூர் பாணியில் தாவணி போடாமல் பாவாடை ஜாக்கெட் சகிதமாக இருந்தாள். ஒரு மாந்தோப்பின் பண்ணை முற்றம் போல இருந்த இடத்தில் முழு ஆப்பிள் ஒன்றை அப்படியே விழுங்க முயற்சிப்பவன் போல இருந்தது அவன் செய்கை. சின்னதாக ஷெட்டு போல இருந்த மறைவான இடத்திற்கு ராஜேந்திரனும் கணேஷும் வந்து சேர அவளோ தன் இரு கண்களையும் அப்படியே மூடிக்கொண்டாள். அப்போதுதான் ஓரத்தில் வேன் நின்று கொண்டிருந்ததையும் அதில் சிலர் எதையோ ஏற்றுவதையும் பார்த்தார்கள். ராஜேந்திரன் தம் ரிவால்வரை ஹோல்டரில் இருந்து விடுவித்துக் கொண்டார். உள்ளே டூயிங் என்று சத்தம் கேட்க, கணேஷ் குயிக் பதுங்கிக்கோங்க, சம்திங் ராங் என்று சத்தம் போட்டார். கணேஷ் பதற்றப்பட்டு ராஜேந்திரன் பின்னால் சென்று பதுங்கி எட்டி பார்த்தான். உள்ளே மூவர் கீழே விழுந்தவனை சுற்றிலும் பெட்ரோல் கொட்டி கொண்டிருக்க, ஐயோ வசந்த் என்று கத்திவிட்டான் கணேஷ். உள்ளே உடைத்துக் கொண்டு ஓட, உள்ளே இருப்பவன் உஷாராகி தன் கை துப்பாக்கியை எடுத்து கணேஷை அவசரமாக குறிபார்த்து துப்பாக்கியின் குதிரையை தட்டி விட, டுமீல் என்று வெடித்தது ராஜேந்திரனின் ரிவால்வர். கையில் ரத்தம் பொங்க அவன் துப்பாக்கி சிதறி விழுந்தது. கணேஷ் அதை பற்றி கொண்டு, ஆல்ரைட் எல்லோரும் அப்படியே நில்லுங்க, வெளியே போலீஸ் காத்திருக்குது என்று கூறினான்.
கேஜே ஆஸ்பத்திரியில் 3வது மாடி கட்டட அறையில் ஜன்னலில் ஏராள மலர்கள் வைத்திருந்தன. கணேஷ் கவலை தோய்ந்த முகத்துடன் அறைக்குள் நுழைந்தான். திரை மூடியிருந்தது. சரியா 10 நிமிஷம்தான் என்று நர்ஸின் குரல் கேட்டது. வசந்த், வசந்த். வசந்த் மெல்ல கண் விழித்தான். பாஸ், நீங்களா? ஆமா வசந்த், நான் தான். இது மெட்ராஸ் தானே? ஆமா, மெட்ராஸ் தான் வசந்த். எல்லாம் நான் பார்த்தனே, கனவா இருக்கும். எப்படி இருக்கே வசந்த்? உழைச்சிட்டேனா? நான் தானே பேசுறேன் இப்ப. நீதான் வசந்த், நீதான். சரியான சமயத்துல வந்துட்டீங்களே. இல்லன்னா ஆபீஸ்ல இத்தனை நேரத்துக்கு படமா தொங்கி இருப்பேன். இல்ல பாஸ்? அதிகம் பேசாதே வசந்த், அமைதியாரு. எனக்கு சரியா போச்சு பாஸ். டாக்டர் கில்லாடி குண்டை வெளியே எடுத்துட்டாரு. எனக்கு சின்னதா ஒரு பாட்டில்ல போட்டு பரிசா கொடுத்திருக்கார். தழும்ப பாக்குறீங்களா? வசந்த் தன் சட்டை பித்தானை கழற்றி மார்பில் ஆறிக்கொண்டிருந்த தையலை காட்டினான். 10 சென்டிமீட்டர் பாஸ். வசந்த், ஐ எம் சாரி. எதுக்கு சாரி பாஸ்? மலபார் தேங்காய புடிச்சிட்டு வந்தீங்களே, பெரிய ஆள் பாஸ் நீங்க. டிஸ்சார்ஜ் ஆனப்புறம் ஒரு தடவை காலில் விழணும். சரி, இனியா வந்தாளா வசந்த்? வசந்தின் கண்களில் சோகம் ஜரிகை இட்டது. ஏன் வரலையா வசந்த்? வந்தா, ஆனா அதான் பெரிய வம்பா போச்சு. என்னாச்சு? இப்ப உங்களுக்கு தழும்பு காட்டல? அதே மாதிரி அந்த லைப்ரரி பொண்ணு வந்திருந்த போது அவளுக்கும் காட்டின. அப்ப அந்த சமயத்துல வந்துட்டாளா அவ? அப்ப வந்திருந்தா பரவாயில்ல. இதே மாதிரி அந்த தழும்பு தனக்கு இருக்கிறதா அந்த பொண்ணு சொல்லிச்சு. எங்க காட்டு, பார்த்தா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா குணமாகும்னு சொன்னேன். அவ காட்டினா. அந்த சமயம் பார்த்தா இனியா வந்து தொலைக்கணும். கொஞ்சம் அசந்தர்ப்பமா போயிடுத்து என்றான் வசந்த். கணேஷ் சிரிப்பை அடக்கி கொண்டான். சிரிக்காதீங்க பாஸ், நான் வருத்தத்துல இருக்கேன். இனியா எல்லாம் கேன்சல்னு சொல்லிட்டா. என் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னுட்டா. பெண்களே மோசம் பாஸ், கேவலம். தழும்ப பார்த்தா தப்பா? வள்ளுவர் சொன்ன மாதிரி. வசந்த், இப்ப வள்ளுவர் வேண்டாம், நீ ரெஸ்ட் எடுத்துக்க. பேராசிரியர் என்ன சொல்றார் பாஸ்? போன் பண்ணாரு. இன்னும் ஏதோ புதுசா கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணதுல தஞ்சாவூர் ஜில்லாவுல பொதுப்படைங்கிற கிராமத்துல இன்னொரு கிணறு இருக்கான். சரிதான். நீங்க என்ன சொன்னீங்க பாஸ்? ராங் நம்பர்னு வச்சுட்டேன். ஒரு கிணறு ஏற்படுத்திய குழப்பம் போதாதா? நோட்டு அடிக்கிறவங்க எல்லாம் பிடிச்சாச்சா பாஸ்? எல்லாரையும் பிடிச்சாச்சு. ராஜேந்திரன் உனக்கு அவார்டு கொடுக்க காத்திருக்காரு. அவார்டு உங்களுக்கு தான் பாஸ். வசந்த் திடீரென்று பிரகாசமானான். பாஸ், கீழே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கா, போறப்போ கவனிங்க. இன்கம் டீடைல்ஸ் குறிச்சுக்கிறதுக்காக வந்திருந்தா. அந்த கணமே எனக்கு டெம்பரேச்சர் ஏறி போய், பாஸ், ஐ எம் இன் லவ் வித் ஹர். சரிதான், இனி எனக்கு கவலை இல்ல. உனக்கு உடம்பு சரியா போச்சுன்னு அர்த்தம். நான் வரேன்டா. கணேஷ் தன் தலையை இடம் வலமாக அசைத்துக் கொண்டே ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தான். கணேஷ் வசந்த் துப்பறியும் வசந்த் வசந்த் நாவல் முற்றும்.